ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பீலர் யூஸ் பண்ணி தோலை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை வந்து வெளியில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விட சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். பீலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக அந்த தோல் மட்டும் க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ பீலர் யூஸ் பண்ணி நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக எப்படி கட் பண்ணுறன்றதை பாருங்கள். இந்த 2 சைடு வந்து ஃபஸ்ட் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே நமக்கு மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். நமக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சால்ட் ஆட் பண்ண பிறகு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பபிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஓவர் குக் பண்ணிட்டால் நமக்கு வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு ஓவர் டைம் எடுக்கும். நல்லா கொதிச்ச பிறகு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன் பிட்வீன் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். குக் ஆகிடுச்சான்ட்டு செக் பண்ணிடலாம். நல்லா குக் ஆகியிருக்கு. ஸோ இதை நான் ட்ரைன் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் ட்ரைனரில் கூட இதை தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஃபேன் காற்றுல வச்சிடுறேன். ஃபுல்லாக நமக்கு ஈரப்பதம் இருக்கவே கூடாது. இல்லைனா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக ஈரம் இல்லாமல் அழுத்தி எடுத்துடணும் நம்ம. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அகெயின் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உருளைக்கிழங்கு மேலே கார்ன்ஃப்ளவர் நல்லா கோட் ஆனால் தான் நமக்கு வெளியில் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இப்போ அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா நமக்கு ஹீட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணிடலாம். கேஸ் கரெக்டாக நமக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் எடுத்த உடனே கருகி போயிடும், உள்ளெல்லாம் ப்ராப்பராக நமக்கு குக் ஆகாது. கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா 2 சைடும் நமக்கு ஃப்ரை ஆகணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் நம்ம. நல்லா இந்த அளவுக்கு கலர் டர்ன் ஆன பிறகு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பட் இதை எடுத்த உடனே டக்குன்னு நமக்கு நமத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா டக்குன்னு அகைன் நீங்கள் ஆயிலில் போட்டு ஒன்ஸ் அகைன் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் இது மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் கூட வேணும்னா ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Like, share, subscribe and keep supporting to Vishnumathi Vlog. Thanks for watching this video, friends.